யாரையும் நம்பி உலகத்துல வாழ்ந்துறாரு. என் வாப்பா அவரு, என் உம்மா இவ, என் தம்பி ஹாபிஸ், என் தம்பி மௌலவி, அவர் நல்ல பக்குவமானவர், நான் கொஞ்சம் தொலாட்டியும் அவர் என்ன சொர்க்கம் கூட்டிட்டு போவார். அவர நிலைமையே அவருக்கு தெரியா. அவர் சொர்க்கமான நரகமாண்டே தெரியா. அல்லாவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் சஹாபாக்களையும் தவிர இந்த உலகத்துல யாருக்கும் சொர்க்கம் நிச்சயமில்லை. தெரியா? இந்த நிலைமை தெரியா? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தெரியும். புகாரில வருது, இன்னமா ஃபாத்திமத்து பத்அத்தும் மின்னி. சொன்னாங்க ஃபாத்திமா என்னுடைய உடம்பில் ஒரு துண்டுண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுரிபுனி மாராபஹா. இந்த ஃபாத்திமாவுக்கு கவலை வந்தா எனக்கும் கவலை வரும். யுதீனி மாதாஹா. இந்த ஃபாத்திமாவுக்கு ஏதாவது வருத்தம் வந்தா எனக்கும் வருத்தம் வரும். அபூதாவுதுல வருது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் போறதுக்கு முன்னால தூரம் போறாங்கண்டா கடைசியா ஃபாத்திமா நாயகியுடைய முகத்தை பார்த்துட்டு தான் போவாங்க. பிரயாணம் போய் வந்ததோட மஸ்ஜிதுக்கு வந்து 2 ரக்காத் தொழுதுட்டு ஃபாத்திமா நாயகியை பார்த்து முத்தம் கொடுத்துட்டு தான் மனைவிமார பார்க்க போவாங்க. அவ்வளவு இறக்கம். நான் சொன்னனே அந்த ஒட்டக கடலை போட்ட நேரம், சின்ன வயசு மகள் சின்ன வயசிலிருந்து மவுத் வரைக்கும் பாப்பாவுக்கு ஒத்தாசையாக ஒத்துழைப்பாக இருந்த மகள் ஃபாத்திமா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சின்ன புள்ளதானே போய் குடல் எல்லாம் எடுத்து விட்டு துப்புராக்கி. அது மட்டுமா, உஹதுடைய யுத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல்லுடைக்கப்பட்டு நெத்தியில ஆணி இறங்கி ரத்தம் வலியக்கூடிய நேரம் அழுது கொண்டு வந்து அப்படியே தண்ணி எடுத்து பாப்பாட ரத்தத்தை கழுவி விட்டு, ரத்தம் நிக்கல ஒரு பாய் துண்டு எடுத்து சுட்டு அதுல சாம்பல் எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெத்தியில வச்சு அப்படியே அதை இல்லாமலாக்கினார். அவ்வளவு இரக்கமான மகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கலாம், மகளே, இவ்வளவு இரக்கமான மகளே, நீ உலகத்தில் எப்படியாவது வாழு, கியாமத் நாள்ல நான் உன்னை காப்பாத்துறேன். காப்பாற்ற இயலுமா இல்லையா? எங்களையே அல்லாஹ் அவர்கள் மூலமா தான் காப்பாற்றுவார். யார் ஷஃபாத் செய்து அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வாதாடுறது யார்? முழு நபிமார்களும் ஓடுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், என்னாலேனா நான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சேன் சொர்க்கத்துல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ல போவாங்க, அவர் சொல்லுவார், நான் அல்லாஹ் எனக்கு தந்த துஆவை என்ற கூட்டத்தார்களுக்கு எதிராக கேட்டுட்டேன், என்னாலேனா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல போவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி 2 பொய் சொல்லிட்டேன். சொந்த வாழ்க்கைக்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக சொன்ன பொய். அதெல்லாம் பேச நேரம் இல்லை, என்னாலே மேலா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல போவாங்களாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாராம், இல்ல என்னால ஒருத்தன் செத்து போய்த்துட்டான், எனக்கு என்ன நடக்குமோ. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல போங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் சொல்லல, உலமாக்கள் எழுதுறாங்க, அவங்களுக்கு என்ன பயமண்டா உலகத்துல தெய்வமாக வணங்கப்பட்டவங்க அவங்க இன்னும் வணங்குறாங்களா இல்லையா? அவங்க நினைப்பாங்களா, என்ன போய் வணங்கிட்டானுங்களே, என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ, என்னாலே மேலா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலக மக்களும் வருவாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், அனலஹா, நான் உங்களுக்காக அல்லாஹ் கிட்ட பேசுறேன், நான் பேசுறேன். அப்படி சொல்லும் நபி உலகத்துல மகளை பார்த்து சொல்லி இருக்கலாம், மகளே, உலகத்துல விரும்பின மாதிரி வாழு, உன்னை தலையில வச்சு கொண்டாவது நான் சொர்க்கம் போவேன். மகளை பார்த்து சொன்னாங்களாம், புகாரில வருது, யா ஃபாத்திமா, மகளே ஃபாத்திமாவே, ஈர கொழுந்து என்று சொல்லப்பட்டவளே, அன்கிதி நஃப்ஸகி மினன்னார், உன்னை நீ நரகத்திலிருந்து பாதுகாத்து. வாப்பா நபி, வாப்பா ரசூல் ஏமாந்து வந்துராதே, அங்க யாராலையும் எதுவும் செய்யல. ஃபாத்திமா நாய்க்கு அந்த நிலைமைண்டா, ஏண்ட நிலைமை என்ன, உங்களோட நிலைமை என்ன? இன்றைக்கு தொழுகை இல்லாம, இபாதத் இல்லாம, எவ்வளவு பயம் பண்ண போகல மட்டும் கேட்கிற, மரா போயிட்டு ஹராத்த பாக்கு. யாரை ஏமாத்துற? அல்லாவையா? எங்களை நாங்களே ஏமாத்துறோம். கெட்ட கெட்ட கூட்டாளிமார், கெட்ட கெட்ட தொடர்புகள், சுபகு இல்ல, ஃபஜ்ர் இல்ல, போன திறந்தாலே பாவம், கோல் எடுத்தாலே பாவம், 4 பேர் சேர்ந்தாலே பாவம். இவங்களோட நிலைமை எல்லாம் என்ன?